ஹலோ வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் குக்வேரை பார்த்தோம், என்னென்ன வாங்கணும் என்னென்ன எங்கெங்கே பண்ணணுங்கிறது சொன்னோம். இப்போ பார்ட் 2ல் என்ன சொல்கிறேன், இந்த கல்ச்சட்டி எல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம்ல, அது எப்படி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி சீசனிங் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும். அது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இது ஆக்சுவலாக இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2018 வாங்கினோம். இது இப்போ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆறுது. இது எப்படி மெயின்டெனன்ஸ் சீசனிங் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன பண்ணினோம், அந்த கல்ச்சட்டி வாங்கின புதுசாக அது சீசனிங் பண்ணி தான் வந்தது. இல்லை, இந்த கல்ச்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018 கல்ச்சட்டி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து சீசன் பண்ணலை. அது அப்படியே அன்சீசன்டாக தான் வந்தது. இதை நான் சீசன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனலில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ போன வீடியோலையும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை எனக்கு ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா விரலி மஞ்சளும் விளக்கண்ணியும், விரலி மஞ்சள் பொடியாகவே கிடைக்கும், இல்லைனா சாதா மஞ்சள் பொடி அண்ட் விளக்கெண்ணெயை போட்டு நல்லா தொடவி தீட்டி வச்சிடணும். நல்லா ஒரு நாளைக்கு இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கஞ்சி வடித்த தண்ணி இருக்குல்ல, சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதில் வந்து ஊற்றி அதில் ஃபுல்லாக இம்மாஸ் ஆகிற அளவுக்கு ஊற்றி ரொம்பி வைக்கணும். உடனே ஹீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அதையும் ஒரு நாள் ஊற்றி அந்த தண்ணியும் களைஞ்சிடணும், அதுமாதிரி ஊற்றிடணும் வெளியில். அடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அடுத்த நாள் கஞ்சி வச்ச வாட்டர் இருக்குல்ல, அதை போட்டு இருக்கிறதுலே குறைவான தீயில் சிம்மில் வச்சு மூணாவது நாள் வந்து சிம்மில் போட்டு அதை வச்சிடணும். அதை வச்சு அது ரொம்பலாம் ரொம்பலாம் குறுக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நல்ல சுருக்குன்னு சூடானதான் போகிறோம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணி தொடச்சி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கஞ்சி தண்ணி ஊற்றணும். என்கிட்ட அந்த செல்லர் இருக்கார் இல்லையா, வாங்கின செல்லர், அவர் சொன்னது வந்து என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டியாவது கஞ்சி தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி 1 வீக் கண்டினியூ பண்ண சொன்னார். ஸோ நான் வந்து 4 + 2 6 7 மொத்தம் ஒரு வாரம் இதே கஞ்சி ப்ராசஸ் பண்ணேன். கஞ்சி ப்ராசஸ் பண்ணோடனே நல்லா பழக ஆரம்பிச்சிடுது. கல்ச்செடி பழகினது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்த நாள் என்ன பண்ணேன், சாதம் கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து களையிற போது தண்ணி இருக்குல்ல, அதை போட்டு திருப்பி வந்து கழனி தண்ணின்பா அந்த கழனி தண்ணியை வந்து அதில் ஊற்றி வச்சு திருப்பி அதை கொதிக்க வச்சேன் சிம்மில். ஹையில் வச்சிடவே கூடாது, பழகிற வரைக்கும் நல்லா பழகிற வரைக்கும் ஹையில் கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம், சிம் முடியும்னா கொஞ்சம் மீடியம் வச்சுக்கலாம், ஆனால் ஹை வைக்கவே கூடாது. ஆமாம், வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணினேன்னா இது வந்து நல்லா ஒரு 3 நாள் வந்து கழனி தண்ணியை போட்டு அந்த கழனி தண்ணியை போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு கொட்டக்கூடாது. கழனியோட வைக்கணும். அடுத்த நாள் கழனியை கொட்டிட்டு புது கழனியை போட்டு பண்ணணும். இதை மாதிரி 3 days பண்ணணும். ஆச்சா, 3 days பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கருப்பாக போயிடும் சட்டி. அப்புறம் என்ன பண்ணணும், நல்லா ஏதாவது பிசுக்கெல்லாம் இருக்கும், அந்த பிசுக்கெல்லாம் வந்து சோப் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சீக்காவில் கூட சீக்கா வந்து வித்தவுட் இப்போ இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ளேவரிங்லாம் போடுறான். ஆமாம், நம்ம எந்த பேரையும் சொல்ல வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு ஆர் பூந்தி கொட்டை மாவு. ஏன்னா அந்த போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், கல்ச்செடிக்குள்ளே இருக்கிற போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த போர்ஸுக்குள்ளே இந்த சீக்காவோ விம்மோ உள்ளே போய் உட்காந்துருதுன்னு வச்சுக்கோயேன், அந்த ஸ்மெல்லு வந்து 4 வாட்டி 5 வாட்டி சமைக்கும் போதும் ஆமாம் எல்லாரும் இல்லை நானே சொல்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கெமிக்கல் அவாய்ட் பண்ண ஆமாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். அது வந்து சீசனிங். அதுவும் எனக்கு இல்லைன்னா தனியாக இதுக்கு ப்ரஷ் வாங்கிட்டு சோப்பு இல்லாத ஒரு தனி ப்ரஷ் ஸ்பாஞ்சு வித் அந்த ப்ளூ கலரில் இருக்கும்ல ஹார்ட்ஸ், அந்த மாதிரி ஒன்று வாங்கி அதை போட்டு முதல்ல தண்ணி விட்டு அலம்பிடணும். யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அலம்பிட்டு நல்லா அந்த ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிட்டு திருப்பி அலம்பிட்டு வைக்கலாம். அப்படிலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு இந்த ஆணை விட்டு வெந்நீரை போட்டு தண்ணியை கொட்டி வெந்நீரில் வச்சுடுறான் கேஸில் சிம்மில். அது ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்குது. அது ஒரு நாள் போட்டு ஒரு நாள் சரியாக வரல. இப்படி இல்லாதவங்க என்ன பண்ணால் ஃபுல்லாக அந்த சாம்பார் வச்சா அதெல்லாம் கரை போகணும்னா தண்ணியை விட்டு நல்லா கையால் தேய்ச்சி அலம்பிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ப்ரஷ்ஷு, சோப்பு இல்லாத ப்ரஷ்ஷு இதுக்குன்னே வச்சுக்கணும். அதை அலசி போட்டதுக்கு அப்புறமா அதை அப்புறம் தனியாக தொடச்சுட்டு வீட்டில் என்ன இருக்கோ, நல்லெண்ணெய் இருக்கா, அப்புறம் கடலெண்ணெயோ, அப்புறம் வந்து விளக்கெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதில் ஒரு ட்ராப் போட்டு இப்படி நல்லா தடவணும் டெய்லியே. சமையல் முடிச்சுட்டு அப்புறமா தான் உள்ளேயும் ஒரு ட்ராப் போட்டு இப்படி தடவணும். சரி, அதில் ஒரு சின்ன விஷயம், அது வந்து நான் இப்போ சமையல் பண்ணுற டிப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இதே இப்போ நான் சொல்கிறது சீசனிங்கில் தான் இருக்கேன் நான். அது வந்து இது ஆமாம், நான் சீசனிங்கை ஒன்று முடிச்சிடறேன். நான் சீசனிங் முடிக்கலை. ஸோ நான் எங்கே விட்டேன், எண்ணெயை போடுறேன். ஆமாம், ஒரு வாரம் கழனி தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வாஷிங்கே கிடையாது. அந்த கஞ்சி ஊற்றினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணுறது கிடையாது. கழனி கஞ்சி ஒரு நாத்தம் பிடிங்கும், அது ஃப்ளாட்டே நாத்தம் தான் நாரும். ஆனால் அதுதான் இந்த கல்ச்செட்டிக்கு வேணும், அலம்பவே கூடாது. ஸோ இது வந்து இந்த கடைசி ப்ராசஸ் ஆஃப் அலம்புறது போது தான் அரிசி மாவு, கடலை மாவு
ஆர் பூந்தி கொட்டை மாவு. 10 நாள் ப்ராசஸ் பண்ணலாம் அந்த கழனி தண்ணியை வச்சு. ஆமாம் 10 நாள் ப்ராசஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா சமைக்கவும் போகிறோம் பார்த்தியா, சமைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா உடனே டால்லாம் போடக்கூடாது. இந்த டால்லாம் சாரி தப்பாக சொல்லிட்டேன். தாளித்து கொட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். நான் எப்போ தாளிச்சேன்னா ஆஃப்டர் 50 டைம்ஸ் ஆஃப் குக்கிங், 50 வாட்டி அதில் ஏதாவது சமைக்கணும். அதாவது 1.5 மாதம் கழிச்சு 48 நாள் அப்படி வச்சுக்கிட்டோம். ஆமாம், அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு தாளித்து கொட்டலாம். ஆமாம், தாளித்து கொட்டுறதை விட்டு அவசரப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கல் பழகிற போது அது எப்படி இருக்குன்னு. அப்போ தாளிச்சா போதும். அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் தாளிக்கணும். அது அப்போ தாளிக்கும் போது கூட நான் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ண என்ன தெரியுமா, எண்ணெயை முதல்ல சட்டியில் ஊற்றிட்டு அடுப்பில் சிம்மில் வைக்கணும். அந்த பாயிண்ட். எண்ணெயை விட்டுண்டு அப்புறம் அடுப்பை சிம்மில் வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. அது ஒரு 10-20 வாட்டி அப்படி தாளிக்கணும். அப்புறம் தான் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது எண்ணெயை முதல்ல விட்டுன்றணும். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை அந்த சட்டிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு மேலே தூக்கி வைக்கணும். ஆமாம், அதுக்கு மேலே சட்டி தூக்கி அடுப்பு மேலே வைக்கணும். ஆமாம், அது ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணாதான் அந்த எண்ணெய் அது சூடு ஏறும் போது ட்ரையாக சுடக்கூடாது. ஆமாம், அப்படியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதோட கிட்டத்தட்ட 6-7 மாதம் மெனக்கட்டிருக்கேன். ரொம்ப ப்ராசஸ் பெருசாக கஷ்டப்பட வேணாம். 10 நாளைக்கு முதல் நாள் விரலி மஞ்சளை போட்டு எண்ணெயை போட்டு தடவட்டோம். இது நம்ம பண்ணுற மாதிரி இத்தனை கஷ்டப்பட வேணான்றதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம கடையில் ப்ரீ சீசன்டு கல்ச்சட்டி இல்லை சீசன்டு கல்ச்சட்டி இத்தனை வேலையும் அவள் பண்ணிவிடுவா. நம்மளுக்கு வேலை ஒன்றும். ஆமாம், இப்போ நம்ம சோப்ஸ்டன் கம்பெனியில் சொன்னோன்னு வச்சுக்கோ, இதை பழகி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அழகாக அதை பழகி கொடுத்துருவா. பழகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து கழனி தண்ணி மட்டும் போட்டால் போகிறோம். சுட போட்டு ஒரு 4 நாள் கழித்து அதை நம்ம இந்த பேசனோ அந்த கடலை மாவோ அரிசி மாவோ பூந்தி கொட்டை மாவோ போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இத்தனை நான் இப்போ தண்ணி வச்சா சொன்னேன், இத்தனை டிப்ஸும் இதெல்லாம் வந்து கல்ச்சட்டி சீசன் பண்ணாமல் வாங்கினதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் மிச்சம். ஆனால் ப்ரீ சீசன் பண்ணி வாங்குற இடத்துலையும் சமையல் முடித்து ஒரு வாட்டியும் அலம்பி இந்த மாதிரி நீட்டாக அலம்பி எண்ணெயை தடவி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ரீ சீசன் அந்த சட்டியை இது வந்தால் 1 வருஷம் நான் எண்ணெய் பூசினேன். இப்போ கூட எண்ணெய் தடவுறேன். ஆனால் எல்லா டைமும் கிடையாது, ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தடவி வைக்கிறேன். 3 மாதத்துக்கு ப்ரீ சீசனிங் ஆனாலும் இதை பார்த்து இப்படி பண்ணிகிட்டே வந்துட்டுன்னு வச்சுக்கோ. ஆமாம், சோப்பு பவுடர்லாம் போடக்கூடாது, கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் பிளெயின் கடலை மாவோ அரிசி மாவோ பூந்தி கொட்டையோ வச்சு தேய்ச்சிருக்கோம். அலசி போட்டு அப்புறம் தொடச்சுட்டு எண்ணெயை போட்டு தடவி 3 மாதம் வச்சுக்கோம். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது பழக. ஸோ இது வந்து நம்ம வந்து கை குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் நான் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, இதுக்கு செப்பரேட்டாக மேட்டு வாங்கி வச்சிட்டேன். நம்ம ஃப்ளாட்டில் இப்போ நம்ம வீட்டில் இண்டிபெண்டன்ட் வீட்டில் இருக்கோம். இதே நம்ம ஃப்ளாட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு தனி இடத்த மெயின்டைன் பண்ணி அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டு இது வந்து பியூர்லி என்னோட ஓன் ஐடியா. பிகாஸ் நான் ரொம்ப க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடக்கமாக இருக்கும். இது ஆடவும் ஆடாது. ஒருவேளை எண்ணெய் நிறைய இருக்குன்னா வழுக்கின்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உடைய சான்சஸ் இருக்குது. ஆமாம், இப்படி போட்டால் இது இப்படியே அடக்கமாக இப்படி உட்காந்துரும். நகராது அப்படியே நீட்டாக இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். நம்ம வந்து இரும்பு சீசன் பண்ண இது இருக்கு இல்லையா, இந்த அலம்புறது இரும்புக்கு சோப் போடக்கூடாது. இதே ப்ராசஸ் தான், பழகிற ப்ராசஸ் கிடையாது. விளக்கண மஞ்சள்லாம் வேண்டாம். கழனி தண்ணி கஞ்சி தண்ணி எல்லாம் அக்செப்ட் ஆகும். இதே மாதிரி தான் இதை சீசன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி இப்போ மஞ்சள் பொடிலாம் கிடையாது. அது கிடையாது. கழனியும் கஞ்சி தான். இதுக்கு வந்து பார்த்தேன்னா நம்ம ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. இதே தான் கழனியும் கஞ்சியும் ஆஸ் யூஷுவல். ஆனால் வாஷ் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணனாலும் எண்ணெயை தடவி நல்லா வச்சா இப்படியே சமயத்தில் என்ன பண்ணுவா, தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு என்ன இப்படி வச்சுருவா. அது டைல்ஸ் இருக்குமா, அது ஃபுல்லாக டெய்லி அது ஃபுல்லாக அடியில் அதுக்குள்ளே பிடிச்சி அந்த துரு பிடிச்சி அதில் ஒட்டிடும். ஆமாம், இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த இது வராது. பாருங்களேன், இந்த இடத்துல தோசைக்கல் இங்கே வாக்குற இடத்துலையும் பளபளன்னு இருக்குது, கருப்பா அழகா. இங்கேயும் துரு இல்லாமல் போடுறதுன்னா சோம்பேறித்தனப்படாத, எப்படியோ யாராவது குழந்தைகளை விட்டாவது தேய்ச்சி கொடுத்தாலும் துடைக்க சொல்லி எண்ணெயை தடவை சொல்லுவோம். ஆமாம், இது வந்து மேண்டேட்டரியா. இல்லைன்னா இரும்பும் கல்ச்சட்டி வைக்க நம்ம லாய்க்கு கிடையாது. அது உடனே துரு பிடிச்சிடும். ஆமாம், அப்புறம் தம்பி வாங்கிட்டு துரு பிடிக்குது தம்பின்னு கேட்கறதுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆமாம், அதனால முக்கியமாக இரும்பு வாங்கினாலும் சரி, கல்ச்சட்டி வாங்கினாலும் சரி, இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து அதே மாதிரி இந்த தோசை திருப்பியும் சரி துரு பிடிச்சிடும். ஒரு 5 hours துரு வந்துடும். அதனால் இது வந்து நான் 6 வருஷமாக துரு இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 2018
18 23 ஆயிடுச்சு 5 வருஷம். 5 வருஷமா ஒன்றும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ தான் புது வரவு நல்லா இருக்கு. சீசனிங் பண்ணி நல்லா வந்துருக்கு. ஆமாம், சீசனிங்கே பண்ணல, இது ப்ரீ சீசனிங் பண்ணால உடனே யூஸ் பண்ற மாதிரி வந்துருக்கு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அதை வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவோம். சரி. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை இங்கிலீஷில் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே லாங்குவேஜ் புரியாதவங்க அதை பார்த்துக்கிட்டோம். ஓகே. அப்போது வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னோட பேர்? என்னோட பேர் சித்ரா ராமன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ, அப்போ எங்கள் அல்காரிதம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் எங்களுக்கு நிறையா பேர் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்களை பற்றி ஒரு அவேர்னஸும் ஐடியாவும் கொடுக்க முடியும் இல்லையா? ஆமாம், இரும்பு சத்தெல்லாம் வேண்டியிருக்கேன். ஆமாம், கல்ச்சட்டு, இரும்பு சத்து. சரி, பாய்.